Hello everyone, welcome to Srimax channel. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா 11th standard சமச்சீர்ல chapter 1ல exercise 1.3ல 17th sum பார்க்க போறோம். Question என்ன கொடுத்திருக்காங்கன்னு பார்க்கலாம். The function for exchanging American dollars for Singapore dollar on a given day is f of x equal to 1.23x. X represents the number of American dollars. அதாவது அமெரிக்கன் டாலரோட 1.23 வந்து மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 1.23 ருபீஸை மல்டிப்ளை பண்ணிங்கன்னா நமக்கு என்ன கிடைக்கும்னா சிங்கப்பூர் டாலர் வந்து கிடைக்கும். அடுத்தது ஆன் த சேம் டே த ஃபங்க்ஷன் ஃபார் எக்ஸ்சேஞ்சிங் சிங்கப்பூர் டாலர் டு இந்தியன் ருபீ இஸ் g of y equal to 50.50y where y represents the number of Singapore dollar. சிங்கப்பூர் டாலரோட 50 ருபீஸ் 50 பைசா மல்டிப்ளை பண்ணால் என்ன கிடைக்கும், இந்தியன் ருபீஸ் வந்து கிடைக்கும். அது வந்து ரெண்டாவது ஃபங்க்ஷன். ஃபஸ்ட்டு ஃபங்க்ஷன் வந்து எஃப் ஆஃப் எக்ஸ், செகண்ட் ஃபங்க்ஷன் வந்து ஜி ஆஃப் ஒய் கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்னா ரைட் அ ஃபங்க்ஷன் விச் கிவ்ஸ் த எக்ஸ்சேஞ்ச் ரேட் ஆஃப் அமெரிக்கன் டாலர்ஸ் இன் டர்ம்ஸ் ஆஃப் இந்தியன் ருபி. ஸோ அமெரிக்கன் டாலரை வந்து இந்தியன் ருப்பியாக கன்வெர்ட் பண்ணுறதுக்கு நம்ம ஒரு ஃபங்க்ஷனை வந்து எழுதணும். ஸோ இப்போ கொடுத்துருக்கிறத ஃபஸ்ட்டு எழுதிக்கலாம். எஃப் ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 1.23x. ஸோ எஃப் ஆஃப் எக்ஸ்ன்றது சிங்கப்பூர் டாலரை வந்து அமெரிக்கன் டாலராக மாற்றுறது. அடுத்தது ஜி ஆஃப் ஒய் ஈக்குவல் டு 50.50 வந்து 5 நான் எழுதியிருக்கேன், ஜீரோக்கு வேல்யூ இல்லாதனால 50.5y. ஸோ இது வந்து சிங்கப்பூர் டாலரோட இதை மல்டிப்ளை பண்ணால் நம்மளுக்கு வந்து என்ன கிடைக்கும், இந்தியன் ருப்பி வந்து கிடைக்கும். ஸோ இப்போ இதை வந்து ஒரு ஆரோ டயக்ராமில் வந்து போட்டிருக்கோம். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம என்ன கொடுத்தாங்க, அமெரிக்கன் டாலர் கொடுத்தாங்க, அதுக்கப்புறமா சிங்கப்பூர் டாலர், இந்தியன் ருபீஸ் 3 தான் இன்வால்வ் ஆகிருக்கு. 3 செட்டுக்கு 3 கொடுத்தாச்சு. ஸோ ஃபஸ்ட்டு ஃபங்க்ஷன் என்னென்னா அமெரிக்கன் டு சிங்கப்பூர் தான் நம்ம வந்து ஃபஸ்ட்டு ஃபங்க்ஷன் கொடுத்தாங்க. ஸோ எஃப் ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு அமெரிக்கன் டாலர் இன் டர்ம்ஸ் ஆஃப் சிங்கப்பூர் டாலர் ஃபஸ்ட்டு ஃபங்க்ஷன் எழுதியாச்சு. அடுத்த ஃபங்க்ஷன் வந்து சிங்கப்பூர் டாலர் டு இந்தியன் ருபீஸ் வந்து அடுத்த ஃபங்க்ஷன். ஸோ ஜி ஆஃப் ஈக்குவல் டு 50.55. ஸோ இப்போ இது நம்ம இங்கே அந்த ஆரோ டயக்ராம் போட்டிருக்கோம். நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது என்னென்னா ஃபங்க்ஷன் ஃபார் எக்ஸ்சேஞ்ச் ரேட் ஆஃப் அமெரிக்கன் டாலர் இன் டர்ம்ஸ் ஆஃப் இந்தியன் ருபீஸ். அப்போ இதுவும் எஃப்பும் ஜியும் இதை காம்போசிட் பண்ணால் நம்மளுக்கு கிடச்சிரும். ஸோ எப்படி காம்போசிட் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன் டர்ம்ஸ் ஆஃப் இந்தியன் ருபீஸ் தானே கேட்டிருக்காங்க. அப்போ ஜி காம்போசிட் எஃப் ஆஃப் எக்ஸ் வந்து நம்ம கண்டுபிடிக்கணும். இன் டர்ம்ஸ் ஆஃப் இந்தியன் ருபீஸ் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா இது வந்து ஃபங்க்ஷன் ஜியில் இருக்கிறதுனால ஜி காம்போசிட் எஃப் ஆஃப் எக்ஸ். ஜி காம்போசிட் எஃப் ஆஃப் எக்ஸ் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுக்கு இதை வந்து ஜி ஆஃப் எஃப் ஆஃப் எக்ஸ்னு ரீரைட் பண்ணிக்கலாம். இப்போ எஃப் ஆஃப் எக்ஸ் இருக்க பிளேஸில் இதோட ஃபங்க்ஷனை வந்து நம்ம சப்ஸ்டியூட் பண்ணணும். ஸோ எஃப் ஆஃப் எக்ஸோடைய ஃபங்க்ஷன் வந்து 1.23x. இப்போ நான் இதை சப்ஸ்டியூட் பண்ணிட்டேன். இப்போ ஜி ஆஃப் ஒய் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 50.5y. ஸோ இப்போ இங்கே 50.5 இந்த ஒய் இருக்கிற இடத்துல நம்ம என்ன சப்ஸ்டியூட் பண்ணணும்னா 1.23x. ஜி ஆஃப் ஒய்ன்றது இது. ஸோ இப்போ இந்த ஒய்க்கு பதிலாக நம்ம என்ன சப்ஸ்டியூட் பண்ணோம், 50.5 இன்ட்டு 1.23x. ஏன் ஒய்க்கு பதிலாக அதை சப்ஸ்டியூட் பண்ணோன்னா ஒய் ஈக்குவல் டு எஃப் ஆஃப் எக்ஸ், நமக்கு ஒய் ஈக்குவல் டு எஃப் ஆஃப் எக்ஸ்ன்றது தெரியும். ஸோ அதனால நம்ம இங்கே வந்து இதை சப்ஸ்டியூட் பண்ணுறோம். சப்ஸ்டியூட் பண்ணிவிட்டு இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணுறோம். மல்டிப்ளை பண்ணால் இங்கே 2 டெசிமல் பிளேஸு, இங்கே வந்து ஒரு டெசிமல் பிளேஸ் இருக்குது. ஸோ 3 டெசிமல் பிளேசஸ் நம்ம வச்சுட்டு இந்த எக்ஸ் அப்படியே எழுதிடும். ஸோ இப்போ இதுதான் நம்மளுடைய ஃபங்க்ஷன். ஸோ என்ன ஃபங்க்ஷன் கேட்டிருக்காங்க, ரைட் அ ஃபங்க்ஷன் விச் கிவ்ஸ் எக்ஸ்சேஞ்ச் ரேட் ஆஃப் அமெரிக்கன் டாலர்ஸ் இன் டர்ம்ஸ் ஆஃப் இந்தியன் ருப்பியோட ஃபங்க்ஷன் வந்து 62.115 இன்ட்டு எக்ஸ். ஸோ இந்தியன் ருப்பியோட இதை வந்து நம்ம மல்டிப்ளை பண்ணால் நம்மளுக்கு வந்து அமெரிக்கன் டாலர் வந்து கிடைக்கும். தட்ஸ் ஆல் திஸ் சம். தேங்க்யூ.